வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, நேற்றைய பதிவில் நாம் வான் சிறப்பு பற்றி திருவள்ளுவர் என்ன தெளிவு கூறினார். வான் சிறப்பு எந்த வகையிலே சிறந்தது, அது என்ன செய்யும், அது அது மனித குலத்திற்கு எந்த மாதிரியான எந்த வகையான நல்லதை செய்யும் என்பதை பற்றி நமக்கு தெளிவாக விளக்கினார். அதாவது நீரின்றி அமையாது உலகம் எனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அதனால் இது பூமியில் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் அங்கே ஒரு இடத்துல பெய்யுதும் ஒரு இடத்துல பெய்யாதுமா எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையும் முறையாக அது பெய்யும். அப்போ அதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி 9 குறளிலே நமக்கு வானின்று உலகம் விளங்கி வருதால் தான் அமிழ்தம் என்று உணரப்பட்டது. அதாவது முதல் குறள் என்ன சொன்னார், அது ஒரு அமிழ்தம், அது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது அமிழ்தம்னு சொன்னார். அப்போ அந்த அமிழ்தம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூமலை. அதாவது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான முறையிலே மழைநீர் தேவைப்படுகிறது. அது அந்த மழை நீராலே அந்த உணவுப் பொருள்களை விளையவும், அந்த விளைந்த பொருளை உண்ணுவதற்காக நீரிலே வேக வைக்கவும், அப்போ அந்த உணவு எந்த சுவை என்பதை அறிவதற்காகவும் இந்த மழைநீர் நமக்கு பெரிதும் உதவுகிறது. அப்படின்றத துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூமலை அப்படின்னு சொல்லி அந்த மலை சிறப்பை பற்றி 2வது குறளில் சொன்னார். அப்போ அதுக்கு அடுத்தது வீண் நின்று பொய்ப்பின் வீணீர் வியனுலகத்து உள் நின்று உழட்டும் பசி. தவறி அந்த மாதிரி மழை பெய்யாத போயிடுச்சுன்னா பசியில் வாடி செத்து போயிடுவீங்க. அதனால் மழை நீர் முக்கியமாக தேவை. நீரின்றி அமையாது உலகம். அதனால் இந்த மழை நீர் இல்லைன்னா பசியில் வாடி போயிடுவீங்க அப்படின்னு பயமுறுத்துறாரு. அதுக்கடுத்தது அந்த பசியை நீக்கணும்னா ஏரின் உழவார், இது ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். அதாவது பூமியில் ஏர் உழுது தான் பயிர் வகைகளை செய்து அதனுடைய அதிலே மனிதன் உணவுக்காக எல்லா தானியங்களையும் உற்பத்தி செய்ய முடியும். அப்படின்னா அந்த புயல் அப்படின்ற ஒரு மழை நீர் பூமியில் பரவலாக பெய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த உணவு தானியத்தை தயார் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த புயலை பற்றி அடுத்த குறளில் ஒரு தெளிவான விளக்கம் சொல்கிறார். அதனால் புயல் என்பது தானியத்தை உற்பத்தி செய்து உன்னை வாழ வைக்கவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும். அப்போ புயல் அதிகமான புயல் அடிக்கும்போது எல்லாத்தையும் கெடுத்துடும். அந்த அதில் கெட்டவங்களை மறுபடியும் வாழ வைக்கவும் செய்யும். அப்பேற்பட்டது அது. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் எல்லாம் மழை எல்லாமே செய்யாது. நீ நல்லதே செய்யணும்னு ஏமாந்துடாதீங்க. அந்த புயல் உங்களுக்கு தீமையும் செய்யக்கூடியது, அதுக்கிட்ட கொஞ்சம் உஷாராயிருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு அடுத்தது விசும்பின் துழிவீழி நல்லார் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவுது. அதாவது அந்த மழை நீரானது முறையாக பூமியின் மேலே விழுந்தால் உழலன்னு வச்சுக்கோ, சின்ன புல்லுலாம் கூட தலை தூக்கி இன்னும் செய்ய முடியாது, அதில் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அதனால் நெடுங்கடலும், அதுக்கு அடுத்தது நெடுங்கடலும் தண்ணீர் மைக்கொண்டும் தடின் தொழில் தான் நல்காதாகிவிடின். அதாவது தட்டின் தொழில் பெரிய ஒரு தொழில். இது சாதாரண தொழிலில் இயற்கையில் பல கோடிக்கணக்கான டன் வெயிட் அதாவது அது ஆவியாக மாறி அது தண்ணீராக மாற்றி மறுபடியும் நிலத்தின் மேல் மழை நீராக பொழியக்கூடிய விஷயம் சாதாரண தொழிலில் பெரிய தொழில். இது தட்டின் தொழில் தான் நல்காதாகிவிடும். அப்பேற்பட்ட தொழில் செய்யலைன்னா இந்த பூமி மேலே தண்ணியே இருக்காது அப்படின்னு அடுத்த குறள் சொன்னார். அப்போ அப்பேற்பட்ட மழை நீருக்கு ஏதாவது பூஜை செய்யலாமா, புனஸ்காரம் செய்யலாமா அப்படின்னு அவரே ஆராய்ச்சி பண்ணி சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல்
வானோர்க்கு ஈண்டு. அதனால் என்ன பூஜை செஞ்சாலும் எடுபடாதப்பா. இது எங்கேருந்து வந்ததுன்னா அந்த சுத்த வெளியான அந்த ஆதி நிலையிலிருந்து வர ஒரு இயற்கை மாற்றம் இதெல்லாம் இங்கேருந்து வந்ததில்லை. அதனால் அதுக்கோசரம் பூஜை செஞ்சு ஏமாந்துடாதீங்க. பூஜை செஞ்சால் வந்துடும், பூஜை செய்யலாம் நின்று போகணும்லாம் ஏமாறாதீங்க. அது எப்போவுமே வரக்கூடியது. அது அங்கேருந்து சுத்த வெளியாகிய அந்த ஆதி நிலையிலிருந்து வர்றது. அதனால் எந்த பூஜையும் புனஸ்காரமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாக வரும், தானாக நிற்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கடுத்து அப்போ அப்படின்னா தானம் தவமெல்லாம் செய்கிறாங்களே, தானம் தவம் இரண்டும் தங்கா. எந்த தானம் செஞ்சாலும் சரி, எத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறனாலும் சரி, வீண் செலவு தான் அது. அதனால் எந்த வகையிலையும் அந்த தானம் தவம் இரண்டும் தங்கா. வியனுலகம் வானம் வழங்காதேனின். அதாவது இந்த வியப்பான உலகத்துக்கு அந்த வானம்ன்றது ஒன்று, மழை பெய்யலைன்னா நீ என்ன தவம் செஞ்சாலும் சரி, தானம் செஞ்சாலும் சரி, அது எந்த பிரயோஜனம் இருக்காத போயிடும். அதனால் நீங்கள் விரயம் பண்ணாதீங்க, அது தானாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அதனால் பூமியில் நமக்கு நீரின்றி, அது பூமியில் நீர் இல்லைன்னா எந்த குழப்பம் ஆகாது. அது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லி அந்த 10வது குறளுடைய விளக்கத்தை 9 குறளிலே நமக்கு எளிய முறையிலே இயற்கையின் ரகசியத்தை, இந்த மழை நீரின் ரகசியத்தை நமக்கு கூறி அதனுடைய உள்ளர்த்தங்களை மறைமுகமாக நமக்கு காட்டி சென்றார் வள்ளுவர் பெருமானார். அந்த வகையிலே அப்போது மகரிஷிக்கும் வேதாத்திரி மகரிஷிக்கும் இந்த வள்ளுவருக்கும் என்ன தொடர்பு, மழைநீருக்காக வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லியிருக்கார் என்பதையும் சிறிது ஆராய்ச்சி செய்வோம். அதாவது மகரிஷி இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணுறாரு. இது நம்மளால் திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, இது இங்கே இருந்து நடக்கிற விஷயம் இல்லை. தானம் தவம் இரண்டும், நம்ம தவம் என்ன தான் தவம் பண்ணாலையும் இதெல்லாம் தங்காது. நம்ம தவத்தை தான் சொல்லி கொடுக்குறோம், அந்த தவமே தங்காது இந்த வேறு உலகத்தில் மழை பெய்யலைன்னா. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கோசரம் தவம் செய்யும்போது ஒரு சில சங்கல்பத்தை போட்டுக்கொள்வோம். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். இதை நாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நாமளும் எதுவும் செய்ய முடியாது இதை. அப்போ திருவள்ளுவர் சொல்கிறவர் இவரும் மறுக்கலை, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நீ என்ன தான் தவத்தை சொல்லி எல்லா நாட்டுக்கும் தவத்தை சொல்லி கொடுத்தாலையும், எல்லா ஆளுங்களுக்கும் எல்லா உலகத்தில் உள்ள அது அத்தனை பேருக்கும் தவ விஷயத்தை தவக்கலையை சொல்லி கொடுத்தா கூட, அப்போ அந்த இந்த மாதிரியான வியப்பான உலகத்தில் மழைநீர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை அவர் ஏற்றுக்கினார். அப்போ அதுக்கு சும்மா நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு வார்த்தைகளை சங்கல்பமாக போடுவோம் அப்படின்னு சொல்லி தவம் முடிவிலே ஒரு சங்கல்பத்தை போடும்படி எல்லோருக்கும் கட்டளையிட்டார். அதனால் தவம் முடிவிலே கம்பல்சரி, அதாவது தவறாமல் மலை வாழ்த்து சொல்லுங்கள், நம்மளால் அதான் செய்ய முடியும் அப்படின்னு மலை வாழ்த்து சொல்ல வச்சார். எல்லா மன்றங்களிலும் தவத்தின் முடிவிலே மலை வாழ்த்து, ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க அப்படின்ற விஷயத்தை 3 முறை சொல்லிவிட்டு தவத்தை முடிங்க. அது அந்த சங்கல்பத்தை நம்மளால் கண்டிப்பாக சங்கல்பத்தினுடைய அந்த இறைநிலையோடு இணைந்து அதற்கு தேவையான அளவிலே மழைநீர் வரும். அதனால் நீங்கள் அது கொஞ்சம் சங்கல்பமாக போட்டுக்கோங்க. எல்லாம் கூட்டுத்தவத்தில் சங்கல்பம் போட்டுக்கோங்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க அப்படின்றத 3 முறை சொல்லி சங்கல்பத்தை போட்டு முடிங்க அப்படின்னு சொன்னார். அதனால் மகரிஷியும் திருவள்ளுவரும் இந்த விஷயத்திலே மிக தெளிவாக சில விஷயங்களை திருவள்ளுவரும் சொன்னார். அதாவது மகரிஷியும் இதை ஏற்றுக்கொண்டு அதற்கு சங்கல்பத்தை செய்யுங்கள் என்று சொல்லி நம்ம மனித குலத்திற்கு தேவையான வழிமுறைகளை திருவள்ளுவர் போலவே மகரிஷியும் சில விஷயத்திலே இதை சொல்லி நம்மை மேலோங்க வைக்க வாழ்வாங்கு வாழ வழிவகுத்த மகான்களை மனதிலே நினைந்து வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த சிந்தனை விருந்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.